அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்காக இந்த நோக்கம்லாம் ரொம்ப லாஃப்டியாக நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மளே நம்ம ப்ரெஷர் போட்டுக்கூடாது. சின்ன சின்னதாக ஆரம்பித்து பண்ணும்போது வாழ்க்கையே ஒரு ப்ளசண்ட்டாக ஆயிரும். குட் பி சம்திங் லைக் சிம்பிள் கார்டனிங். இன்றைக்கி ஒரு செடியை வச்சு அந்த செடி பூத்துச்சுன்னா அதில் ஒரு சந்தோஷம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அடிப்படை தூண்கள் சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பர்பஸ் இன் லைஃப்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் வேணும். அதை தேடி நம்ம போகும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. அதுவும் நமக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உதவுறது. அதை பற்றி கொஞ்சம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதை ஃபேமஸாக இந்த ஜாப்பனீஸ் அழகாக இக்கிகாய்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு புக்கே பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த உலகத்துலேயே நிறைய காப்பீஸ் விற்று போன புக்கு அது. நான் கூட நிறைய இடத்துக்கு போகும்போது இப்போ கல்யாணம் அது இதுன்னு கூப்பிடும்போது நம்ம கண்டதையும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு யங் பீப்புள் அதை படிக்கும்போது அவங்களுக்கு அதில் சில விஷயங்கள் தெரிய வரலாங்கிற மாதிரி நானும் கொடுப்பேன். ஸோ அந்த இக்கிகாய் அப்படிங்கிறது ஜாப்பனீஸில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இக்கினா டு லிவ் அவங்க பாஷையில், காய்னா த பர்பஸ். அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்காக இந்த நோக்கம்லாம் ரொம்ப லாஃப்டியாக நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மளே நம்ம ப்ரெஷர் போட்டுக்கூடாது. அதுவும் இப்போ இந்த +2 +1 படிக்கிற பசங்கள்லாம் அந்த கோல் நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படியே அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது அதில் எங்கேயாவது அவங்களால செய்ய முடியல, நடக்கலை அப்படின்னா ரொம்ப ஏமாற்றம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம டே டு டே சாதாரண சிம்பிள் கோல்ஸை, அதாவது சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே நம்ம அப்படியே லாஃப்டியாக எங்கேயாவது ஒரு பெரிய குறிக்கோளை வச்சோம்னா அப்புறம் நம்ம அதில் நிறைய ஏமாற்றம் மிஞ்சும், டிஃபிகல்ட் ஆல்சோ. ஸோ அதாவது நம்ம இப்போ 5வது மாடிக்கு போகணும் அப்படின்னா முதல் மாடியில் 2 படி எடுத்து முதல்ல கால் வச்சா தான் 5வது மாடிக்கு போட முடியும். இங்கேருந்துட்டே அந்த 5வது மாடிக்கு போகணும் டென்ஷன் ஆனேன்னா அந்த பர்பஸுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் குறிக்கோள். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எனக்கு இன்னைக்கு நிம்மதியாக உட்காந்து ஒரு டம்ளர் காஃபி குடிக்கணும் காலையில், பிஃபோர் அந்த டின் ஆஃப் த டே ஸ்ட்ரெஸ் அப்படியே காலையில் எழுந்துச்சு அங்கே அறக்க பறக்க ஓடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டைமு, அந்த டைமில் நான் இந்த விஷயத்த பண்ணுவேன். அப்போ இன்றைக்கி சின்ன சின்னதாக நமக்கு வாழ்க்கையில் நம்ம சரௌண்டிங்ஸ் க்ளீனாக இருந்தால் நல்லா இருக்கணும், நம்ம கபோர்டை திறந்தா நீட்டாக இருந்தால் எடுக்கிறது ஈஸி, இங்கே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருந்தால் அது ஈஸி. அந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ், அதாவது சின்னதாக ஆரம்பிக்கணும். அதில் ஒன்றா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். நம்ம திறந்து பார்க்கும்போது க்ளீனாக இருந்தால் நம்ம அது டெஃபினெட்லி ஒரு க்ளீன் சரௌண்டிங்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன கோல் இருக்கலாம். இன்றைக்கி நான் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்கிட்ட எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டென்ஷனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் ப்ளசண்ட்டாக பேசுவேன். இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர்கிட்ட ஃபோனை பண்ணி பேசி நான் அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுப்பேன். நிறைய நேரம் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நம்ம பண்ண வேண்டியதே நம்ம வெளியிலலாம் ப்ளசண்ட்டாக இருப்போம், வீட்டுக்குள்ளே நம்ம இறுக்கமாக போயிடுவோம். ஸோ அங்கே இந்த கோல் இன்றைக்கி சின்னதாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து பண்ணும்போது அதே ஒரு ஹேபிட் ஆகிடும். அப்படியே அந்த ஹேபிட் நல்ல ஹேபிட் ஆகும்போது வாழ்க்கையே ஒரு ப்ளசண்ட்டாக ஆயிடும். குட் பி சம்திங் லைக் சிம்பிள் கார்டனிங். இன்றைக்கி ஒரு செடியை வச்சு அந்த செடி பூத்துச்சுன்னா அதில் ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் சூரிய வெளிச்சத்தில் காத்தோட்டமாக நடந்துட்டு வந்தால் அதில் ஒரு சந்தோஷம். ஸ்மால் கோல்ஸ் ரிப்பீட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணும்போது நம்ம அதில் ஒரு சந்தோஷம், ஒரு பர்பஸ் கிடைக்கிறது. அப்புறம் அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் கிடைக்கும். அதை காலையில் நம்ம ஏண்டா எழுந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எழுந்து இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ், அது முக்கியம். ஐயோ வேலைக்கு போகணும், ஐயோ நம்ம இதை பண்ணணும், இன்னும் ஒரு நாளா எப்படா சண்டே வரும் அப்படின்னு இல்லாமல் எல்லா நாளையும் எல்லா மணித்துளியும் எல்லா நேரமும் நம்ம அது ஒரு பர்பஸோடு நம்ம அது இருக்கும்போது
பண்ணும்போது அந்த அந்த அனுபவமே வேறு. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது மன அழுத்தம் டெஃபினட்டாக குறையிறது. அந்த மன அழுத்தம் குறைஞ்சு நமக்கு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக அமையும் போது அது டெஃபினட்டாக நமக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளோ செல்ஸ் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணும். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி சந்தோஷத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவும். ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாம் ஒரு நோட் புக் பென் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன ஐக்கிகா எனக்கு, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிங் மாதிரி பண்ணி பண்ணதையும் எழுதி சந்தோஷப்படலாம், பண்ண போகிறதையும் ஒரு கோலாக வச்சு பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் இது வந்து அடிப்படையில் பண்ண முடியும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.